மொழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான எழுத்துக்கள் வரும். ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் வைப்ரேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்த காரணத்தினால, இங்கிலீஷ்ங்கிறது உலக மொழியானதன் காரணத்தினாலையும், கலியுகத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்க ஆங்கிலம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு பவிஷ்ய புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்க விஷயத்தினாலையும் தான் அவங்க வந்து இந்த வைப்ரேஷன்ஸ் கண்டுபிடிச்சது. இவங்க யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஈஜிப்சியன்ஸ், சால்டியன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் இதனுடைய பின்னணியில இருக்காங்க. அது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு. அந்த வைப்ரேஷன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, 1ஆம் நம்பர் வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஏஐஜேக்யூஒய்க்கு உண்டு. 1ன்னு சொல்றது. அதே மாதிரி 1ஆம் நம்பருங்கிறது 1, 10, 19, 28 தேதியில பிறக்கிறது. இது வந்து பிறப்பு எண்ணுன்னு சொல்லுவாங்க. பிறப்பு எண்ணுன்னு போயிட்டீங்கன்னா பர்த் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த தேதி அந்த மாதத்துல பிறக்கக்கூடிய 1, 10, 19, 28 எல்லாமே வந்து 1 எண் ஆதிக்கம், சூரிய ஆதிக்கம்னு சொல்லுவாங்க. சூரியனுடைய தன்மை இருக்கும் அன்னைக்கு. இதே வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க மாதம், வருடம் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னாக்க 1, 1, 2, 2, 4, 2, 8, 8, 5, 1, 1, 2, 2, 4, 2, 6, 5, 11 வரும். 11ங்கிறத நம்ம மறுபடியும் கூட்டணும். கூட்டினீங்கன்னா 2ஆம் நம்பர் வந்தோம். ஸோ பிறப்பு எண்ங்கிறது பர்த் நம்பருங்கிறது 1ஆம் நம்பர். நம்ம ஃபேட் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து 2ஆம் நம்பர். அவ்வளோதான். அப்போ இவர் பிறந்திருக்கிறாரு. 1ஆம் நம்பர் இருக்கிறவர் இவர் இப்படி எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கனாக்க, சொன்ன மாதிரி கள்ளங்கபடம் இல்லாத தன்மை, அவருடைய அரசியல் சார்ந்த அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க. ஆனால் கூட்டு எண் 2 அப்படின்னு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சம்பவங்கள் குறிப்பிட்ட வயதுகளில், அதாவது 11, 20, 29, 38 இந்த மாதிரி வயதுகளில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது.